நானோ காட்ஸ்ன அன்பார்ந்த வணக்கங்கள். ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு பெரிய யானை வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த யானையோட உருவத்தை பார்த்து அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயந்துச்சு. அந்த மிருகங்கள் எல்லாம் யானை வர்ற பக்கம் கூட போக பயந்துச்சு. தங்களோட குழந்தைகளுக்கு யானை ஒரு பெரிய அரக்கன்னு கதை சொல்லி யானை இருக்கிற பக்கமே போக விடாம செஞ்சுச்சு. இதை எதுவுமே கண்டுக்காத யானை தன்னோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துச்சு. இருந்தாலும் குட்டி குட்டி மிருகங்கள் தன்னை அரக்கனா பார்த்து ஓடி ஒளியறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. தன்னோட பழகாம, தன்னை பத்தி எதுவுமே தெரியாம தன்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துறது யானைக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. இருந்தாலும் தைரியசாலியான யானை அதோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் காட்டுக்குள்ள பெரிய மழை பெஞ்சு திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிச்சது. குட்டி குட்டி மிருகங்கள் வாழ்கிற இடத்த சுற்றி பெரிய ஆறு மாதிரி தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால தீவில் மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லா மிருகங்களும் உள்ளேயே மாட்டிக்கிடுச்சு. வெளியே வந்து உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. எல்லா மிருகங்களும் தங்களோட குட்டிகளோட பட்டினி கிடந்துச்சு. அப்போ அந்த பக்கம் வந்த யானை இதெல்லாம் பார்த்துச்சு. ரொம்ப நாளாவே தன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்த யானை ஒன்றுமே பேசாம அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சது. அப்போ ஒரு குட்டி குரங்கு, யானை மாமா, எங்க குடும்பமே பசியில கிடக்கு, எங்களுக்கு உதவக்கூடாதான்னு கேட்டுச்சு. அதை பார்த்து சிரிச்ச யானை, நான் தான் அரக்கன் மாதிரி இருக்கேனே, என்னை பார்த்தா பயமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்டுச்சு. அப்ப அந்த குட்டி குரங்கு சொல்லுச்சு, எங்க அப்பா அம்மா உங்க உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொல்லி வளர்த்தாங்க. ஆனா ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்களோட குணத்தை எடை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்த எனக்கு நீங்க ஆபத்தானவர்னு தோணலைன்னு சொல்லிச்சு. முதல் முறையா ஒரு குட்டி மிருகம் தன்கிட்ட பேசுறதும் யானைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. உடனே தன்னோட துதிக்கைய தண்ணிக்கு மேலே வச்சுச்சு. உடனே அந்த குட்டி குரங்கு அது மேலே ஏறி வெளியே வந்துடுச்சு. உடனே எல்லா மிருகங்களும் யானையோட துதிக்கையில ஏறி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுச்சு. அன்னையில இருந்து அந்த குட்டி மிருகங்கள் யானையையும் தங்கள ஒருத்தரா நினைச்சு பழக ஆரம்பிச்சது. எல்லா மிருகங்களும் தங்களோட குழந்தைகளை அந்த யானையோட விளையாட அனுமதிச்சது. அன்னையில இருந்து அந்த குட்டி மிருகங்கள் யானையையும் தங்கள ஒருத்தரா நினைச்சு பழக ஆரம்பிச்சது. எல்லா மிருகங்களும் தங்களோட குழந்தைகளை அந்த யானையோட விளையாட அனுமதிச்சது. அதனால யானை ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. நம்ம நானோ காட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க.